ராம் ராம் ஒரு முறை ஒரு டீம் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் கடல் பயணம் மேற்கொண்டாங்க. வழியில் எந்த ஆபத்தும் வரலாம், திடீர்னு கப்பல் கூட கவுந்து போயிடலாம், இவங்க தவறி தண்ணீரில் விழுந்துடலாம். இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, விழுந்தாலும் சாகாமல் இருக்கிறதுக்காக லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய உணவுப் பொருட்கள்லாம் டம்ப் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இவங்க எல்லோரும் அலட்சியமாக பயணத்தை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த கப்பலுடைய மேல் தளத்திலிருந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாராம், அவங்க எல்லாரும் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு லைஃப் பிரெட்டு தரோம், அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. எல்லாரும் அலட்சியமாக எதுவும் பிரெட்டு அது என்னத்துக்கு அப்படின்னு இருந்தாங்களாம். அப்புறம் அவர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாராம், உங்களுக்கு எல்லாருக்கும் பிரபலமான ஒரு நடிகருடைய படம் போடுறோன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடினாங்களாம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த லைஃப் பிரெட்டுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் உங்களை நான் இப்படி கூப்பிட்டேன். நம்ம கடலில் ஒரு வேளை விழற மாதிரி இருந்தது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னுட்டா நம்ம லைஃப் ஜாக்கெட்னாலும் பல நாட்கள் நம்ம வந்து கடலில் மிதக்கலாம். ஆனால் உயிர் வாழணும்னா நமக்கு ஆகாரம் வேணும். நம்முடைய இந்த உணவு பொருட்கள்லாம் நம்ம முதுகில் தூக்கிட்டு போனவங்களாம் கடலில் மூழ்கி போயிடுவோம். அதனால் இந்த லைஃப் பிரெட்டானது ரொம்ப எளிமையானது. இதை சுலபமாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இது பல நாட்களுக்கு இந்த ரெஸ்கியூ டீம் வந்து நம்மளை காப்பாற்றுற வரைக்கும் நம்ம உயிர் வாழறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தன் தவற உணர்ந்து ஓடி வந்து அந்த பிரெட்டை வாங்கி ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டாங்களாம். அது மாதிரி இந்த மகாமந்திரங்கிறது யுக தர்மம். இது ரொம்ப எளிமையாகவும் சுலபமாக இருக்கிறதுனால ஒரு அலட்சியம் இருக்குது ஜனங்கள் மத்தியில். தயவு செஞ்சு இதை அந்த லைஃப் பிரெட்டாக நினச்சி ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி மகாமந்திரம் நிறைய சொல்லி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே ராதே.